ஹலோ நண்பர்களே, அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு பார்க்க போற சம்பவத்தை பார்க்கறதுக்கு முன்னால உங்ககிட்ட ஒரு விஷயத்த சொல்லிடலாம் அப்படின்னு இருக்கிறேன். நம்மளுடைய புதிய அமானுஷ கதைகள் சேனலுக்கு வரக்கூடிய அனைத்து நண்பர்களுக்கும் என்னுடைய அன்பார்ந்த நன்றிகள். நம்மளுடைய புதிய அமானுஷ கதைகள் சேனல்ல நிறைய பேர் புதுசா வரக்கூடியவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க. தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு வீடியோவும் பாத்துருங்க. அப்படியே மறக்காம பெல் ஐகானை தட்டிருங்க. உங்க லைஃப்ல இத மாதிரியான அமானுஷ்ய சம்பவங்கள் ஏதாவது நடந்திருந்தா அதை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு ஒரு வாய்ஸ் நோட்டான் மற்றும் மெசேஜ் நீங்க பண்ணலாம். என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரை டிஸ்கிரிப்ஷன்லயும் கொடுத்திருக்கிறேன், இந்த டிஸ்பிளேலயும் தெரியும். கண்டிப்பா ஃபாலோ பண்ணிக்கிடுங்க. வாங்க இன்னைக்குள்ள வீடியோக்குள்ளாடி நம்ம போயிடலாம். அதுல உனக்கு கதை கேட்டு பழகிடுச்சு, எனக்கு கதை சொல்லியே பழகிடுச்சு. நான் கதை சொல்றேன், நீ கேளு. இந்த சம்பவம் நடக்கக்கூடிய இடம் அதாவது பாண்டிச்சேரியில தாங்க இந்த சம்பவமே நடந்திருக்குது. இந்த சம்பவத்தை நமக்கு அனுப்பி தந்தவங்களுடைய பெயர் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ராஜா மற்றும் லட்சுமி. அதாவது இவங்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் தாங்க. இவங்க ரெண்டு பேரும் தான் இந்த சம்பவத்துல பாதிக்கப்பட்டது. இவங்க ரெண்டு பேரும் தான். இவங்களுக்கு ஒரு 10 வயசுல ஒரு பையனும் இருக்கிறான். இவங்க 3 பேரும் தாங்க இந்த இடத்துல மாட்டிக்கிட்டாங்க அப்படின்னு கூட சொல்லலாம். அந்த மாதிரியான ஒரு அமானுஷ்ய சம்பவத்தை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 2023 அந்த டைம்ல தாங்க இந்த சம்பவம் அவங்களுக்கு நடந்திருக்கு. அதாவது போன வருடம் அப்படின்னு சொல்லலாம். அந்த டைம்ல தான் இவங்களுக்கு இந்த சம்பவம் நடந்திருக்குது. இவங்களை பத்தி நம்ம கொஞ்சம் தெரிஞ்சுக்கிடலாம். என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளுடைய ராஜா மற்றும் லட்சுமி இவங்க காதல் திருமணம் பண்றாங்க. அப்படி காதல் திருமணம் பண்ணி என்ன ஆயிருது அப்படின்னாக்கி அவங்க வீட்லயும் ஏத்துக்கல, அதாவது ராஜாவுடைய வீட்லயும் ஏத்துக்கல, லட்சுமியுடைய வீட்லயும் ஏத்துக்கிடல. இதனால இவங்க வீட்டை விட்டே வெளியே வந்துடுறாங்க. வீட்டை விட்டு வெளியே வந்தது மட்டும் இல்ல, எப்படியாவது நம்ம பெரிய ஆள் ஆயிரணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இவங்க ரெண்டு பேருடைய மனசுலயும் இருந்திருக்குது. அதனால இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா சூரியவம்சம் படம் பாக்குற மாதிரியான ஒரு சின்ன வேலையை பாக்குறாங்க. அதுல பஸ் வச்சு முன்னேறினாங்க இல்லையா, இவங்க கார் வச்சு முன்னேறாங்க. அப்படி கார் வச்சு முன்னேறக்கூடிய நம்மளுடைய ராஜா என்ன பண்றாரு அப்படின்னா அந்த காரையும் ஓட்டி அதுல வரக்கூடிய சம்பாத்தியத்தை வச்சு அந்த குடும்பத்தையும் நடத்தி அவர் படிக்கவும் செய்யறாருங்க. என்ன படிக்கிறாரு அப்படின்னாக்கி இந்த மொபைல் மெக்கானிக்கல் அந்த மாதிரி விஷயங்களை தான் படிச்சுட்டு இருக்கிறாரு. அதனால என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா கொஞ்ச நாள்ல இவருக்கு மாத சம்பளம் கொடுக்கக்கூடிய அளவுல ஒரு கம்பெனி இவரை தேர்ந்தெடுக்குதுங்க. அதாவது கிட்டத்தட்ட 1 லட்சம் ரூபாய் சம்பளம் வர்ற மாதிரி இவருடைய நிலைமையும் மாறுதுங்க. இதனால இவங்களுக்கு செல்வ செழிப்புகள் கூடுது. கார் பங்களா வீடுன்னு சொல்லிக்கிட்டு ரொம்ப சந்தோஷமா வாழவும் ஆரம்பிக்கிறாங்க நம்மளுடைய ராஜா மற்றும் லட்சுமிங்க. இவங்க ரெண்டு பேருமே வேலை பாக்குறாங்க. அதாவது லட்சுமியும் சின்ன சின்ன வேலைகள்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. அதனால இவங்களுடைய லைஃப் ரொம்ப அழகாவே போகுதுங்க. இதுல என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ராஜாவுடைய குடும்பமும் சரி லட்சுமியுடைய குடும்பமும் சரி இவங்க கூட ஒட்டு உறவு இல்லாம தாங்க இருந்திருக்காங்க. ஆனா என்ன நடக்குது அப்படின்னா யாருமே கேட்பார் இல்லைன்னு சொல்லாங்க. இவங்களுக்கு அதாவது ஒரு நல்லது கெட்டதை எடுத்து சொல்றதுக்கு பெரியவங்க யாருமே இல்லைங்க. இவங்க தான் எல்லாமே முடிவெடுத்து இவங்களே எல்லாம் பண்ணிடுவாங்க. எதுனாலும் சரி இவங்களுடைய முடிவு. அது மட்டும் இல்லைங்க, நம்மளுடைய லட்சுமி மற்றும் ராஜா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்க ஊர்ல இருக்கக்கூடிய பாலமுருகன் அப்படிங்கிற ஒரு கோவில் இருக்குங்க. அந்த கோவில்ல இருக்கக்கூடிய குழந்தை முருகருங்க. அந்த முருகரை பயங்கரமா தியானிக்கக்கூடிய ஒரு பழக்கம் உள்ள நபர்களா தாங்க இருந்துட்டு இருக்காங்க இவங்க ரெண்டு பேரும். அது மட்டும் இல்ல, எந்த விஷயம் தொடங்கினாலும் சரி அதை என்ன பண்றாங்க அப்படின்னா அந்த பாலமுருகன் கோவில்ல போய் அங்க அர்ச்சனை பண்ணி தாங்க தொடங்குவாங்க. இவங்க எது எடுத்தாலும் சரி, என்ன ஒரு சின்ன பொருள் வாங்குறதா இருந்தாலும் அந்த பாலமுருகன் கோவிலுக்கு போய் தாங்க இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. அதனால இவங்களுக்கு தெய்வ நம்பிக்கை நன்றாகவே இருந்திருக்குங்க. ஆனா இந்த அமானுஷ்யங்களுக்கு மேல சுத்தமாட்டே நம்பிக்கை இல்லாம தாங்க இருந்திருக்காங்க. ஆனா இவங்க லைஃப்ல நடந்த இந்த சம்பவம் அவங்கள அந்த மாதிரியான ஒரு விஷயத்த நம்ப வச்சிருக்குது. அதுதான் என்ன அப்படிங்கறத நம்ம பார்க்க போறோங்க. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இவங்க பிறந்த நாள் கொண்டாடும் போது, அதாவது கிட்டத்தட்ட 4-5 வருடங்கள் இவங்க பிறந்த நாள் கொண்டாடிட்டு இருக்காங்க. இந்த கொண்டாட்டம் எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா பிறந்த நாளை கொண்டாடுறதுக்கு வேண்டி இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னாக்கி ஒரு 4-5 வருட காலமாட்டே இந்த நைட்டு நேரத்துல வெளியே போய், அதாவது ஆளே இல்லாத பிளேஸ்ல போய் இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னாக்கி கேக்கு வெட்டி கொண்டாடுவாங்க. அது இவங்களுடைய சொந்த கார்ல தாங்க. ட்ரிப் செல்ஃப் டிரைவிங் தான். இவங்க ரெண்டு பேருக்குமே டிரைவிங் தெரியும். அதனால என்ன அப்படின்னா ரெண்டு பேருமே மாத்தி மாத்தி வண்டி ஓட்டுவாங்க. கோடைக்கானல், ஊட்டி பல இடங்களுக்கு போயிருக்கிறாங்க இந்த பிறந்த நாள் நைட்டை கொண்டாடுறதுக்கு. அப்படிதாங்க இந்த 2023 நைட்டை இவங்க கொண்டாடணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஆசைப்படுறாங்க. அப்ப என்ன பண்றாங்க அப்படின்னாக்கி தன்னுடைய பையன், அதுக்கு பிறகு இவங்க ரெண்டு பேரும் காரை எடுத்துட்டு அவங்க ஊர்ல கிளம்புறாங்க. அப்படி கிளம்பும் போது என்ன அப்படின்னா அவங்க ஊர்ல நிறைய இடங்கள் இருக்குங்க. அதாவது நிறைய ரோடுகள்லாம் பிரிஞ்சு போகுது. நிறைய ஊருக்குள்ள போகக்கூடிய ரோடுகள்லாம் இருக்குது. அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இவங்க மெயின் ரோட்ல வந்துட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட இவங்க வீடு இருக்கக்கூடிய இடத்துல இருந்து ஒரு 7-8 கிலோமீட்டர் தூரம் வந்துடுறாங்க. அப்படி அங்க வரும்போது அந்த மெயின்ல ஒரு டோல் இருக்குது. அந்த டோலையும் தாண்டி இவங்க வர்றாங்க. அதோட தாண்டின உடனே சைட்ல ஒரு ரோடு ஒண்ணு உள்ள போகுதுங்க.
சரி நம்ம இது வரைக்கும் ஆச்சு இந்த ரோட்டுக்குள்ள போனதே கிடையாது, இது எல்லாமே நம்ம ஊரு தானே அப்படின்னு நினைச்ச நம்மளுடைய ராஜா மற்றும் லட்சுமி என்ன பண்றாங்க அப்படின்னாக்கி வண்டியை அந்த இடத்துக்குள்ளாடி விடுறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 2 கிலோமீட்டர் உள்ள போயிடுறாங்க. அந்த இடம் ஃபுல்லாவே காடு மாதிரி தாங்க இருக்குது. அதாவது வெட்ட வெளிகள், காடுகள், கருவேல மரங்கள், மற்ற மாதிரி மரங்கள்லாம் நிறைய நிறைஞ்சு போய் இருக்கக்கூடிய ஒரு காடு மாதிரி தாங்க இருக்குது. இருந்தாலும் தார் ரோடு போட்டிருக்காங்க, அதனால இவங்க உள்ளே போயிட்டே இருக்கிறாங்க. சரி நம்ம எவ்வளவு தூரம் போகுதுன்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. அப்படி போகும்போது என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு 4 முக்கு ஜங்ஷன் வருதுங்க. இந்த 4 முக்கு ஜங்ஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல மட்டும் 1000 வாட்ஸ் பல்புடைய லைட் வெளிச்சம் தெரியுதுங்க. மற்ற இடங்கள் எல்லாம் வந்து அங்கங்கேயாட்டு ஒரு டியூப் லைட் மட்டும் தாங்க தெரியுது. சரி நமக்கு லெஃப்ட் சைடு போகலாமா ரைட் சைடு போகலாமான்னு சொல்லிட்டு அந்த 4 முக்கு ஜங்ஷன்ல யோசிக்கிறாங்க. ஏன்னா இன்னொரு ரோடு நேர போகுது. அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கும் போது நம்மளுடைய லட்சுமி தாங்க சொல்றாங்க லெஃப்ட் சைட்ல போங்க அப்படின்னு சொல்றாங்க. சரின்னு சொல்லிக்கிட்டு இவர் வண்டியும் லெஃப்ட் சைட்ல திருப்புறாருங்க. அப்படி வண்டி மெல்ல மெல்ல மாட்டுக்கு ஒரு 2 கிலோமீட்டர் உள்ள போயிருதுங்க. அப்படி உள்ள போகும்போது என்ன அப்படின்னாக்கி சைட்ல எல்லாமே பெரிய பெரிய பள்ளங்களா இருக்குங்க. அதாவது என்ன அப்படின்னா இந்த மலைப்பகுதியில வண்டி ஓட்டுனா எப்படி இருக்கும் அந்த மாதிரியான பள்ளங்கள் நிறைய இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 100 அடி 150 அடி பள்ளம் இருக்குங்க. அந்த மாதிரியான பள்ளங்கள் சைடுல இருக்குது. ரோடு நேரம் போயிட்டே இருக்குதுங்க. இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா சரின்னு சொல்லிக்கிட்டு வண்டி போயிட்டே இருக்கும்போது அங்க ஒரு பில்டிங் தெரியுதுங்க. அந்த பில்டிங்கை பார்த்த உடனே நம்மளுடைய லட்சுமி என்ன சொல்றாங்க அப்படின்னா டே இங்க பாடா இந்த இடத்துக்குள்ளாடியும் ஒரு பில்டிங் இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த பில்டிங் பக்கத்துல வர்றாங்க. அதுல ஒரு லைட் எல்லாம் போட்டிருக்குங்க. அந்த லைட்டுக்கு பக்கத்திலே வந்து அதாவது இந்த லைட் இருக்கக்கூடிய இடத்துக்கு கீழ் பக்கத்துல ஒரு வாட்ச்மேன் ஒரு ஆள் உட்கார்ந்து இருக்கிறாரு. உள்ள வந்து என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா பில்டிங் கட்டுறதுக்காக இந்த சிமெண்ட் கல்லு செய்வாங்க இல்லையா, சிமெண்ட் கல்லு அப்படின்னா ஆலோ பிளாக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி அந்த ஆலோ பிளாக் செய்யக்கூடிய ஒரு கம்பெனி தாங்க உள்ள இருக்குது. கிட்டத்தட்ட உள்ள வந்து ஒரு 7-8 லாரிகள் நிக்குது. அது போக டிம்போக்கள் நிக்குது. ஒரு தனியா ஒரு ரூம் எல்லாம் இருக்குதுங்க. இதை எல்லாமே இவங்க அந்த போற வழியிலே அப்படி பார்த்துக்கிட்டே போறாங்க. யாரோ இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி நினைச்சுக்கிட்டு இவங்க அந்த இடத்தையும் கிராஸ் பண்ணி போயிடுறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 1/2 கிலோமீட்டர் போயிடுறாங்க. அப்படி போகும்போது அதுக்கு பிறகு ரோடே இல்லைங்க. அப்படி ரோடே இல்லாத உடனே நம்மளுடைய ராஜா தான் கேட்கிறாரு, அவர் தான் வண்டி ஓட்டிட்டு இருக்காரு, என்னமா இங்க பாருமா இந்த இடத்துல ரோடே இல்ல, நம்ம இன்னும் எங்க போறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறாருங்க. சரி வாங்க நம்ம திருப்பிக்கிட்டு வேற வழிக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இவங்களுக்கு டைம் ஆகலைங்க. அந்த 12 மணிக்கு பிறகுதான் அந்த கேக்க வெட்டணும் அப்படிங்கறதுனால அது வரைக்கும் வண்டி எவ்வளவு தூரம் போகுது அந்த இடத்துல போய் நம்ம வெட்டிடலாம், அதாங்க அவங்களுடைய கணக்கு. ஆனா இதுக்கப்புறம் இங்க ரோடு இல்ல அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது தாங்க இவங்களுக்கு ஒரு அதிர்ச்சியான ஒரு சம்பவம் நடக்குது. என்ன அப்படின்னா அந்த இடத்துல அவ்வளவு நேரத்துக்கு எதுவுமே இல்லாம இருந்த இடங்க, அதுவுமே இல்லாத மாதிரி இருக்கக்கூடிய இடத்துல பயங்கரமான ஒரு காற்று ஒண்ணு அடிக்குதுங்க. அந்த காற்று அடிச்ச உடனே என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த சைட்ல இருக்கக்கூடிய மண்ணுங்க, அந்த மண்ணை வாரி இவங்க வண்டியோட அப்படியே அடைச்சிருது. அந்த மண் வந்து தூசியாட்டு வந்து பறந்து இவங்க கிளாஸ் எல்லாம் வந்து அப்படியே ஒண்ணுமே தெரிய மாட்டேங்குது. ஃப்ரண்ட்ல என்ன இருக்குது ஏது இருக்குது அப்படிங்கறது தெரியாத அளவுக்கு அந்த மண்கள் வந்து அடைச்சிருதுங்க. என்னடா இந்த மாதிரி நடக்குது அப்படின்னு நினைச்சுக்கிட்ட நம்ம ராஜா என்ன பண்றாரு அப்படின்னா நம்ம இங்க இருந்து முதல்ல கிளம்பிடுவோமா, நம்ம வேற ரோட்டுக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லி வண்டியை திருப்புறதுக்காக ரிவர்ஸ் கியரை மட்டும் தாங்க போட்டிருக்காரு. டக்குன்னு ஒரு சம்பவம் நடக்குது. என்ன அப்படின்னா ஒரு 50 பேர் சேர்ந்து அந்த வண்டியை தள்ளுனா எவ்வளவு வேகத்துல போகும், 50 பேர் சேர்ந்து தள்ளுற மாதிரியான ஒரு சம்பவம் அங்க நடக்குதுங்க. என்ன அப்படின்னா இவர் வண்டி ஸ்டார்டிங்ல தான் இருக்குது, ஆக்சிலேட்டர்ல வந்து காலே வைக்கல, ஆனா வண்டியை யாரோ தள்ளுறாங்க. பயங்கரமா தள்ளுனால என்ன ஆயிருது அப்படின்னாக்கி சைட்ல எல்லாம் அந்த பள்ளம் இருக்குது அப்படின்னு நான் சொன்னேன் இல்லையா, அந்த மாதிரி ஒரு பள்ளத்துக்குள்ளாடி வண்டி எப்படி இல்லாம சுத்தி கறங்கி அந்த பள்ளத்துக்குள்ளாடி போயிருதுங்க. அப்படி போன இடத்துல என்ன நடக்குது அப்படின்னாக்கி இந்த வண்டி சில்பாய்கிட்டே கீழே போயிருக்குது அந்த பள்ளத்துக்குள்ள. இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னாக்கி அப்பா முருகா முருகான்னு உள்ள இருந்து கத்த ஆரம்பிச்சிடுறாங்க நம்மளுடைய லட்சுமி. அந்த நேரத்துல என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா எங்க இருந்துதான் அந்த மரம் அந்த இடத்துக்கு வந்ததுன்னே அவங்களுக்கு தெரியலையாங்க. அப்படி ஒரு மரம் வந்து அந்த பள்ளத்துக்குள்ள போகாம, அதாவது பள்ளத்துல இருந்து ஒரு 10 அடி உள்ள இறங்கிருச்சு, இன்னும் ஒரு 10 அடி கூட போயிருந்து அப்படின்னா வண்டி எங்க போயிரும் அப்படின்னாக்கி ஒரு 100 அடி ஆழத்துக்கு போயிருங்க. அந்த மாதிரியான ஒரு பள்ளம் இருக்குதுங்க. அந்த வண்டி உருண்டு போச்சுது அப்படின்னா இந்த பள்ளத்துடைய ஆழம் வந்து ஒரு 100 அடி ஆழத்துக்கு போயிருங்க. அந்த மாதிரியான பிரச்சனை இருக்குது. ஆனா என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு மரம் வந்து இவங்களை தடுக்குதுங்க. அந்த மரம் வந்து அப்பந்தான் விழுந்ததா இல்ல ஏற்கனவே வெட்டி போட்டிருந்தாங்களா, இது எதுவுமே நம்மளுடைய லட்சுமிக்கோ நம்மளுடைய ராஜாவுக்கோ தெரியாது. ஏன்னா அவங்களுக்கு அந்த இடமே புதுசுங்க. ஆனா வண்டி அந்த மரத்துல போய் இடிச்சு அப்படி நின்றுதுங்க. அதாவது ஒரு சைடு ஃபுல்லாவே மரத்துல போய் இடிச்சு அப்படி நிக்குதுங்க வண்டி. இதை பார்த்த உடனே என்ன செய்யறாரு அப்படின்னாக்கி நம்மளுடைய ராஜா இருக்கக்கூடிய சீட் வந்து டிரைவர் சீட்டு, அதனால அவருடைய பக்கத்துல எந்த பிரச்சனையும் இல்லைங்க. ஆனா நம்மளுடைய லட்சுமி மற்றும் அவங்களுடைய குழந்தை வந்து பின்னால இருந்திருக்கான். அவங்க இருக்கக்கூடிய அதாவது லெப்ட் சைடு, அந்த லெப்ட் சைடுல வந்து என்ன
ஆயிருது அப்படின்னா இந்த மரம் வந்து அப்படியே தடுத்து நிக்குதுங்க. அந்த வண்டி அந்த பள்ளத்துல விடாம அந்த மரம் தடுத்து நிக்குது. இதை பார்த்துட்டு அந்த இடத்துல முருகா முருகான்னு கத்துறாங்க நம்மளுடைய லட்சுமி. இருந்தாலும் அவங்க ராஜா என்ன பண்றாரு அப்படின்னா, பயப்படாதமா, ஒண்ணு இல்ல, வண்டி லைட்டா ஸ்லிப் ஆயிடுச்சு, வேற ஒண்ணு இல்ல, நான் எடுத்துருவேன் வண்டியை. ஏன்னா இவர் வந்து பயங்கரமான டிரைவிங் படிச்சவர். அது இல்ல, இவர் கார் டாக்ஸில வந்து எல்லாமே ஓட்டி இருக்கிறாரு, இவருக்கு ஓட்ட தெரியாத வண்டியே கிடையாது அப்படின்னு கூட சொன்னாங்க. அந்த அளவுக்கு வண்டி ஓட்ட தெரியும். அதனால பயப்படாதமா, நீ உள்ளே இரு, நான் எப்படியாவது வண்டியை வெளியே எடுத்துடுறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இவரு என்ன பண்றாரு அப்படின்னா, கிளாஸ் அவ்வளவு மண் ஆயிருது இல்லையா, காத்து அடிச்சு வந்து மண்ணு விழுந்தது இல்லையா, அந்த மண்ணு விழுந்ததுனால ஃப்ரண்ட்ல என்ன இருக்குதுன்னே தெரியலைங்க. இந்த லைட் வெளிச்சம் வந்து மங்கலா தான் தெரியுது. உடனே இவர் இறங்கி அந்த கிளாஸ் துடைக்கிறதுக்காக வெளியே வந்துடுறாருங்க. அப்படி வெளியே வந்து பார்க்கும்போது என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, வண்டி ஒரு 10 அடி பள்ளத்துக்கு கீழே இருக்குது. ஐயோ, நம்ம எப்படி இந்த பள்ளத்துக்குள்ள வந்துட்டோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இவர் கையில இருக்கக்கூடிய மொபைல் எடுக்கிறாருங்க. மொபைலை எடுத்து அதில் உள்ள டார்ச் லைட்டை ஆன் பண்ணிடுறாரு. அப்படி ஆன் பண்ணி பார்க்கும்போது அந்த சைட்ல இருக்கக்கூடிய அந்த மரங்க, அந்த மரத்துடைய வேரோட சேர்ந்து புடுங்கிட்டு தாங்க வந்த மாதிரி இருக்குது. ஆனா அவங்களுக்கு பாக்குறதுக்கு அது அப்ப நடந்த மாதிரி இருக்குங்க. அதாவது என்னன்னா, மரம் அந்த நேரத்துல புடுங்கி வந்து விழுந்த மாதிரி இருக்குது. ஆனா அது எத்தனை நாள் ஆனது அப்படிங்கறது தெரியல. என்ன அப்படின்னா, அந்த மரத்துடைய சேப்புங்க, அந்த மரத்துடைய சேப்பு எப்படி இருந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, முருகருடைய இந்த வேல் இருக்குது இல்லையா, அந்த வேலை வந்து சரிச்சு அப்படி நம்ம வச்சோம் அப்படின்னா எப்படி இருக்கும், அந்த மாதிரி தாங்க அந்த மரம் இருக்குது. அதையும் பாக்குறாரு. என்னடி நீ வெளியே வாடி அப்படின்னு சொல்லிக்கிட்டு தன்னுடைய மனைவியை கூப்பிடுறாரு ராஜா. எதுக்கு அப்படின்னா, இந்த மரம் வந்து நம்மளை காப்பாத்தி இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்றதுக்கு தான் அந்த இடத்துல நம்மளுடைய லட்சுமியை கூப்பிடுறாங்க. லட்சுமி என்ன பண்றாங்க அப்படின்னா, அந்த சைடு டோர் திறக்க முடியாதுங்க. அதனால கணவர் இறங்கின அந்த டிரைவர் சீட் வழியா தாங்க வெளியே வர்றாங்க. அது மட்டும் இல்ல, மற்ற எல்லா டோருமே லாக் ஆகி தான் இருக்குது. எந்த டோரும் ஓபன் ஆகாது. அவர் இருந்த டோர் மட்டும் தாங்க ஓபன் ஆயிருக்குது. அதனால அந்த டோர் வழியாகத்தான் நம்மளுடைய லட்சுமி மற்றும் அவங்களுடைய குழந்தையும் வெளியே வர்றாங்க. அப்படி வெளியே வந்து அந்த 10 அடி ஆழத்துல இருந்து அந்த ரோட்டுக்கு மேல வந்துடுறாங்க. அப்படி ரோட்டுக்கு மேல வந்து இன்னும் பார்க்கும்போது அவங்களுக்கு வந்த வழியே தெரியலைங்க. அவங்க இந்த பக்கத்துல இருந்து வந்தாங்களா, இந்த பக்கத்துல இருந்து வந்தாங்களான்னு தெரியல. எல்லாமே ஒரே மாதிரி இருக்குங்க. இவங்களுக்கு என்ன பண்ணணும்னு தெரியல. ஆனா இவங்களுடைய நோக்கம் எப்படின்னு பாத்தீங்கன்னா, பக்கத்திலேயே டோல் இருக்குது. அது மட்டும் இல்ல, இந்த இடத்துல ஒரு பில்டிங் நம்ம பார்த்தோம், அதுல ஒரு வாட்ச்மேன் இருந்தாரு. பிரச்சனைனாலும் நம்ம போய் அவங்கள பார்த்தாலும் கூப்பிட்டு வந்துடலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. சொல்லிக்கிட்டு இவங்க 3 பேருமே அந்த ரோட்டங்கரையில நின்று பாக்குறாங்க. சரி, அவங்களுடைய மொபைலை கையில எடுக்கிறாங்க. எடுத்துக்கிட்டு அந்த மொபைல்ல இருக்கக்கூடிய அந்த வால்பேப்பர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த பாலமுருகன் அப்படிங்கிற அந்த சாமியுடைய போட்டோவை தான் இவங்க வால்பேப்பரா வச்சிருக்காங்க. அந்த போட்டோ மட்டும்தாங்க இருக்குது. அதுல வேற எந்த ஆப்ஷனும் காட்டல. ஆல்ரெடி நம்மளுடைய ராஜா வந்து டார்ச் ஆன் பண்ணார் இல்லையா, அதுக்கு பிறகு அதுல வந்து எந்த ஆப்ஷனுமே காட்ட மாட்டேங்குது. அதாவது மொபைல் ஹேங் ஆன மாதிரி ஆயிருதுங்க. என்ன பண்றது அப்படிங்கறது தெரியாம அந்த இடத்துல இருந்து முழிச்சிட்டே இருக்கிறாங்க. அந்த மொபைல்ல இருக்கக்கூடிய லைட் வெளிச்சத்தை அப்படியே அடிச்சு பாக்குறாங்க. வண்டியோட லைட் எரிஞ்சிட்டே இருக்குது. அதாவது இன்ஜின் ஆஃப் பண்ணிட்டாரு, ஆனா வண்டியோட லைட் எரிஞ்சிட்டு தான் இருக்குது. வெளியே வந்துடுறாங்க. அதோட க்ளோஸ் பண்ணிட்டு இவங்க மேலே வந்துட்டாங்க. இன்னும் என்ன பண்றது, எந்த பக்கம் போகணும் அப்படிங்கிற விஷயம் தெரியாம அந்த இடத்துல நம்மளுடைய ராஜா மற்றும் லட்சுமி அவங்களுடைய குழந்தைங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, வண்டி வந்த திசைக்கு போகாம வண்டி வந்த எதிர் திசையை நோக்கி இவங்க நடக்க ஆரம்பிச்சிடுறாங்க. என்ன அப்படின்னா, இந்த ஆலோ பிளாக்ஸ் கம்பெனி அங்க இருக்குது அப்படின்னு நான் சொன்னேன் இல்லையா, அந்த கம்பெனிக்கு போய் நம்ம அந்த ஆட்களை கூட்டு வந்து வண்டியை மேல எடுத்துடலாம் அப்படிங்கிற மாதிரி தாங்க இவங்க யோசிக்கிறாங்க. அதனால அந்த ஆலோ பிளாக்ஸ் கம்பெனி இருக்கக்கூடிய அந்த இடத்தை நோக்கி இவங்க நடக்கிறாங்க. அப்படியே கிட்டத்தட்ட ஒரு 300 மீட்டர் போயிடுறாங்க. 400 மீட்டர் ஆகுது, 500 மீட்டர் ஆகுதுங்க. கிட்டத்தட்ட 1/2 கிலோமீட்டர் வந்துடுறாங்க. அப்படி வந்து அந்த நிக்கும் போது என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த ரோடு அந்த இடத்துல முடிஞ்சிருது. அப்ப இவங்க யோசிக்கிறாங்க, நம்ம அப்போ வந்த வழியில வரல, அதனுடைய எதிர் திசையில தான் நம்ம நடந்து வந்திருக்கிறோம் அப்படிங்கிற விஷயம் இவங்களுக்கு புரியுது. ஆனா அந்த நேரத்துல அவங்களுக்கு நடக்கக்கூடிய ஒரு அமானுஷ்ய சம்பவங்க என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, போய் நின்னாங்க இல்லையா, அந்த இடத்துல வந்து ஓன்னு சொல்லிட்டு ஒரு சத்தம் கேக்குதுங்க. இந்த சத்தம் வந்து ஒருத்தர் சத்தம் போடுறது மாதிரி இல்லைங்க. கிட்டத்தட்ட ஒரு 40-50 பேர் சேர்ந்து இந்த மாதிரி சத்தம் போட்டா எப்படி இருக்கும், அந்த மாதிரியான ஒரு சத்தம் கேக்குதுங்க. அப்படி அந்த சத்தம் கேட்க கேட்க இவங்களுக்கு மனசுக்குள்ளாடி பயங்கரமாட்டு பயம் வர ஆரம்பிக்குது. என்னங்க, நம்ம வந்த இடம் சரியில்லை, நம்ம இங்க இருந்து முதல்ல போயிடலாம், காருகிட்டே நம்ம போயிடலாம் ஃபர்ஸ்ட் அப்படின்னு சொல்லி நம்மளுடைய லட்சுமி சொல்றாங்க. சரிம்மா, நம்ம நடப்போம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இவங்க 3 பேரும் நடக்க ஆரம்பிச்சிடுறாங்க. ஆனா இந்த சத்தம் வந்து இவங்க பின்னாலே துரத்த ஆரம்பிக்குதுங்க. இவங்களுக்கு எதுவுமே புரியல. இருந்தாலும் வணங்கக்கூடிய அந்த பாலமுருகன் அப்படி அந்த முருகரை மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டு அங்க இருந்து வேக வேகமா நடக்கிறாங்க. அப்படி நடந்து மறுபடியும் அந்த காருகிட்ட வந்துடுறாங்க. அந்த டைம்ல என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த காருடைய லைட்டை வந்து இவங்க ஆன் பண்ணி தான் வச்சிருந்தாங்க. அந்த
லைட் வந்து ஆஃப் ஆகி இருக்குது, ஒருவேளை நான் தான் ஆஃப் பண்ணிட்டணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு நம்மளுடைய ராஜாவும் நினைக்கிறாரு. சரிம்மா நம்ம இந்த அந்த இடத்துக்கு போயிடலாம், அதாவது அந்த ஆலோ பிளாக்ஸ் கம்பெனி அந்த பக்கம் தான் இருக்குது, நம்ம அங்க போயிடலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இவங்க அந்த நள்ளிரவு நேரத்துல கிட்டத்தட்ட 11:30 மணிக்கு மேல ஆயிருதுங்க, நடக்க ஆரம்பிக்கிறாங்க. மறுபடியும் ஒரு 300 மீட்டர் தூரம் வந்துடுறாங்க. அப்படி 300 மீட்டர் தூரம் வரும்போது என்ன நடக்குது அப்படின்னா, அந்த ஆலோ பிளாக்ஸ் கம்பெனியை அந்த இடத்துல காணவே இல்லைங்க. இவங்களுக்கு பயங்கர அதிர்ச்சியா இருக்குது. என்னடா நம்ம போகும்போது வரைக்கும் இவ்வளவு தூரம் தான் இருக்கும், அதுக்கு மேல ஆகலையே, ஆனா இந்த ஆலோ பிளாக்ஸ் கம்பெனி எங்க போச்சுது அப்படின்னு சொல்லிக்கிட்டு ஒரு திகைப்போடவே அந்த இடத்தை சுத்தி சுத்தி பாக்குறாங்க. ஆனா அங்க கண்ணுக்கே தெரியலைங்க. அந்த நேரத்துல இவங்க மனமுருகி முருகப்பெருமான வேண்ட ஆரம்பிக்கிறாங்க. ஐயா பாலமுருகா எங்களை காப்பாத்து, நாங்க ஏதோ ஒரு பெரிய பிரச்சனையில மாட்டிட்டு இருக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி இவங்க அப்படி மனசுக்குள்ள அழ ஆரம்பிக்கிறாங்க. அது மட்டும் இல்ல, இன்னொரு சம்பவம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த ஓ அப்படிங்கிற சத்தம் இவங்க பின்னாலேயே அப்படி துரத்திக்கிட்டே வருதுங்க. இது அவங்களுக்கு நல்லா புரியுது. ஒருவேளை அந்த வண்டு பூச்சி அதெல்லாம் சத்தம் போடும்போது இந்த மாதிரியான சத்தங்கள் எழும்புங்க. ஆனா இந்த இடத்துல அவங்க பயப்பட ஆரம்பிக்கிறாங்க. என்ன அப்படின்னா, இந்த சத்தம் வந்து அந்த இடத்துல இருந்தே இவங்களை துரத்திக்கிட்டு வர்ற மாதிரி தாங்க இருக்குது. இவங்களும் வந்துட்டே இருக்கிறாங்க. 300 மீட்டர் ஆகுது, 400 மீட்டர் ஆகுது, 500 மீட்டர் ஆகுது. ஆனா அந்த ஆலோ பிளாக்ஸ் கம்பெனியை வந்து இவங்களால கண்டுபிடிக்க முடியாது. என்ன பண்றது அப்படின்னு சொல்லிக்கிட்டு தெரியாம திகச்சுக்கிட்டு நிக்கும் போது தாங்க ஒரு சம்பவம் அந்த இடத்துல நடக்குது. என்ன அப்படின்னா, இவங்க அந்த பாலமுருகன் அப்படிங்கிற அந்த முருகப்பெருமானுடைய அந்த மந்திரத்தை சொல்ல ஆரம்பிச்சிடுறாங்க. என்ன அப்படின்னா, கவசக்கட்டு அப்படின்னு சொல்லுவாங்க, நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. சஷ்டி கவசத்தை வந்து இவங்க சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அப்படி சொல்ல ஆரம்பிச்ச அடுத்த செகண்டுங்க டக்குன்னு கரண்ட் வருதுங்க. அப்பதான் உங்களுக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சிருக்கு. என்ன அப்படின்னா, இவங்க போகும்போது வண்டியில இருந்து பார்க்கும்போது அந்த ஆலோ பிளாக்ஸ் கம்பெனி வந்து பக்கத்துல இருந்த மாதிரி தெரிஞ்சிருக்குது. ஆனா என்ன அப்படின்னா, அவங்க நிக்கக்கூடிய ரோட்ல இருந்து ஒரு 100 மீட்டர் உள்ள தள்ளி தாங்க இருக்குது. ஆனா அந்த 100 மீட்டர் உள்ள தள்ளி இருந்தது என்ன அப்படின்னா, கரண்ட் இல்லாம இருந்துங்க. இந்த கரண்ட் இல்லாம இருந்ததுனால என்ன நடந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவங்க தேடி வரும்போது அந்த இடம் தான் கருவேல காடுகள்லாம் நிறைய இருக்கிறதுனால இந்த கம்பெனி இவங்களுக்கு கண்ணிலே தெரியலைங்க. அதுக்கு பிறகு அந்த நேரத்துல வந்து கரண்ட் வருது. அப்போ அந்த வாட்ச்மேன் இருக்கிறது எல்லாமே கிளியரா தெரியுதுங்க. வேகமா இவங்க 2 பேரும் வாட்ச்மேனை பார்த்து கிட்ட போயிடுறாங்க. கிட்ட போய் இந்த நடந்த சம்பவத்தை சொல்றாங்க. ஐயா இப்படி என்னுடைய வண்டி வந்து இந்த மாதிரி மிஸ் ஆயிடுச்சு, நாங்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் தான், என்னுடைய குழந்தை என்ன இருக்கிறான் பாருங்க, நாங்க இப்படி வந்தோம், வழி மாறி இங்க வந்துட்டோம், இப்படி ஒரு பிரச்சனை ஆயிட்டு என்னுடைய வண்டி அந்த பள்ளத்துக்குள்ள விழுந்துருச்சு அப்படிங்கிற மாதிரி நம்மளுடைய லட்சுமியும் சரி ராஜாவும் சரி சொல்றாங்க. உடனே இடத்துல இருக்கக்கூடிய அந்த வாட்ச்மேன் அப்படிங்கிற அந்த நபர் வந்து என்ன பண்றாரு அப்படின்னா, டே முருகா இங்க வாடா அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாருங்க. இந்த முருகா அப்படின்னு சொல்லி அந்த பேரை சொன்ன உடனே நம்மளுடைய லட்சுமியோட உடம்பு அப்படியே சிலிர்த்து போகுதுங்க. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவங்க வந்து முருகப்பெருமானை தான் வழிபடுறாங்க. அந்த முருகனுடைய பேரை சொல்லியே கூப்பிடுறாங்களே அப்படின்னு சொல்லிக்கிட்டு முருகான அவர் கத்தி கூப்பிடவும் அந்த நபர் அந்த ரூமுக்குள்ள இருந்து சத்தம் போடுறாரு. என்னடா சண்முகம் அப்படின்னு சொல்லி கத்துறாருங்க. இந்த சத்தம் கட்டணும்னா என்ன, சண்முகம் முருகன் இது என்ன எல்லாமே நம்மளுடைய ஆண்டவனுடைய பேரா இருக்குதே அப்படின்னு நினைச்சு அந்த இடத்துல பூரிச்சு போறாங்க. இருந்தாலும் என்ன நடக்குது அப்படின்னா, அவங்க எல்லாரும் வந்து கேட்கறாங்க, என்னாச்சுமா என்ன நடந்தது அப்படின்னு சொல்லிக்கிட்டு கேட்கறாங்க. சரி இந்த இடத்துல வண்டி விழுந்துருச்சு, இந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படிங்கிற விஷயங்கள் அனைத்தையுமே நம்மளுடைய லட்சுமி மற்றும் ராஜா எடுத்து சொல்றாங்க. சரிமா லட்சுமி அவங்க மகனையும் அந்த இடத்துல இருக்க சொல்றாங்க. என்ன அப்படின்னா, அந்த ஆலோ பிளாக்ஸ் கம்பெனில உட்கார சொல்லிக்கிட்டு நாங்க போய் வண்டியை எடுத்துட்டு வந்துடுறோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு நம்மளுடைய ராஜா மற்றும் அந்த சண்முகம், அதுக்கு பிறகு அந்த முருகன், அங்க இருக்கக்கூடியவங்களுடைய பேர் எல்லாமே இந்த முருகர் சம்பந்தப்பட்ட பேரா தாங்க இருந்திருக்குது. அதாவது சரவணன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே முருகனுடைய பேரா இருக்குது. இதை பார்த்து அவங்களுக்கு பயங்கர பூரிப்பா இருக்குது. என்ன அப்படின்னா, நம்ம வணங்கக்கூடிய அந்த முருகப்பெருமானே நமக்கு வந்து அருள் புரிகிறாரே அப்படிங்கிற மாதிரி நினைச்சிடுறாங்க நம்மளுடைய லட்சுமி. இருந்தாலும் இவங்க 2 பேரையும் அந்த இடத்துல விட்டுக்கிட்டு அவங்க ஒரு கிட்டத்தட்ட ஒரு 4 பேர் அங்க போறாங்க. அங்க போய் பார்க்கும்போது என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த வண்டியை வெளியெடுக்கணும்னா ஏதாவது ஒரு லாரியை வச்சுதான் எடுக்கணும். அதுக்காக என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, மறுபடியும் ஆலோ பிளாக்ஸ் கம்பெனிக்கு வர்றாங்க. அதாவது வண்டி எடுக்கணும் அப்படின்னா அங்க இருந்து ஏதாவது கயறு கம்புன்னு கொண்டு போனாதான் எடுக்க முடியும். அது இல்லாம ஒரு லாரியை கொண்டு போனாதான் எடுக்க முடியும். அதை கெட்டி தான் இழுக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கண்டிஷன் ஆயிருதுங்க. இதனால என்ன நடக்குது அப்படின்னா, அங்க இருக்கக்கூடிய ஒரு லாரியை எடுத்துட்டு போய் அந்த வண்டியை வெளியே எடுத்துடுறாங்க. அப்படி வெளியே எடுத்த உடனே இவங்க வண்டியை கொண்டு வந்து ஆலோ பிளாக்ஸ் கம்பெனிக்கு கொண்டு வந்துடுறாங்க. கொண்டு வந்த உடனே இந்த லட்சுமி என்ன பண்றாங்க அப்படின்னா, அங்க இருக்கக்கூடியவங்களுக்கு கையில இருக்கக்கூடிய காசு எல்லாத்தையுமே எடுத்து கொடுக்குறாங்க. ஆனா அவங்க எங்களுக்கு காசே வேண்டாம், இதை நாங்க வந்து ஒரு தங்கச்சிக்கு செய்ய மாட்டோமா, ஒரு அம்மாவுக்கு செய்ய மாட்டோமா, நீங்க அதனால அதெல்லாம் நினைக்காதீங்க, காசெல்லாம் வேண்டாம் வேண்டாம்னு சொல்லியிருக்கிறாங்க. அந்த நேரத்தில் நீங்க என்ன தங்கச்சி அம்மா கூட பிறந்த பொண்ணு அப்படின்லாம் நீங்க சொல்றீங்க இல்லையா, அதனால இந்த காசை வச்சிடுங்க, நீங்க
டிஃபன் சாப்பிடுங்க, என்னுடைய முருகப்பெருமானுடைய பேரை சொல்லி டிஃபன் சாப்பிடுங்க, அதுதான் என்னுடைய சந்தோஷம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இவங்க வந்து என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னாக்கி அங்க இருக்கக்கூடியவங்களுக்கு கொஞ்சம் காசெல்லாம் கொடுத்துருக்காங்க. ஆனா அவங்க வேண்டாம் வேண்டாம் சொல்லி மனமடியோட தான் வாங்கி இருக்கிறாங்க கடைசியில. ஆனா என்ன நடந்திருக்கு அப்படின்னா, இந்த ராஜா அப்படிங்கிற அந்த நபரை கூட்டிட்டு போய் அங்க இருக்கக்கூடிய அந்த முருகன் அப்படிங்கிறவரு அந்த ஆலோ பிளாக்ஸ் கம்பெனில இருந்து கொஞ்சம் தள்ளி கூட்டிட்டு போயிருக்கிறாரு. கூட்டிட்டு போய் விசாரிக்க ஆரம்பிச்சிருக்கிறாரு. என்ன அப்படின்னா, எதுக்காக நீங்க இந்த இடத்துக்குள்ள வந்தீங்க அப்படின்னு சொல்லி விசாரிச்சிருக்கிறாரு. அப்படி விசாரிச்ச உடனே அங்க நடந்த சம்பவத்தையும் சொல்லிடுறாரு. அது மட்டும் இல்ல, என்னுடைய மனைவியோட பிறந்த நாள், நாங்க இந்த மாதிரி நிறைய இடத்துக்கு போவோம், இன்னைக்கு இப்படி இங்க உள்ள வந்துட்டோம், அப்படி வந்தையில இந்த மாதிரி பிரச்சனை ஆயிடுச்சு அப்படின்னு சொல்றாரு. ஆனா இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்மளுடைய ராஜா கேட்கிறாரு, எதனால அந்த ஏரியா இந்த மாதிரி இருக்குது, இந்த மாதிரி சத்தம் கேட்டது அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே, நல்ல வேலை நீங்க தப்பிட்டீங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லியிருக்கிறாங்க. என்ன அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, அதாவது ஒரு 4 ஊர்கள் உள்ள இருக்குங்க. அதாவது அந்த வழியில இல்ல, இவங்க ரிட்டர்ன் வந்த வழியில இன்னொரு 4 முக்கு ரோடு போச்சுது அப்படின்னு சொன்னாங்க. அதுல நேரா போனா ஒரு 4 ஊர் இருக்குது. அந்த 4 ஊருடைய சுடுகாடும் அங்கதான் இருக்குது. ஆனா அந்த சுடுகாட்டுல வந்து காவல் தெய்வங்கள் கிடையாது. அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த 4 சமுதாயம் இருக்கும் இல்லையா, அதாவது ஒரே ஊர்ல இருப்பாங்க, 4 சமுதாய மக்கள் இருப்பாங்க. அந்த 4 சமுதாயத்துடைய சுடுகாடு தான் அது. அங்க வந்து காவல் தெய்வம் வைக்கிறதுலயே ஒரு சின்ன பிரச்சனை இருந்துட்டு இருக்குது. அதனால அங்க காவல் தெய்வம் கிடையாது. அதனால நிறைய பேர் இந்த மாதிரி நைட்ல வந்து மாட்டிக்கிட்டு இந்த இடத்துக்குள்ள நிறைய பிரச்சனைகளை அனுபவிச்சிருக்கிறாங்க. அங்க இங்க வந்து இருக்கிறது வந்து தங்கி வேலை செய்யறதுக்கு. அது என்ன அப்படின்னா, வாரத்துக்கு ஒருக்கா வீட்டுக்கு போயிருவோம். அந்த ஒரு வாரம் நாங்க இங்க தங்கி தான் வேலை செய்வோம். ஆனா இந்த ரோட்ல வண்டி போனதை நாங்க பார்க்கல, நாங்க பார்த்துருந்தோம்னா உங்களை நாங்க அங்க விட்டுருக்க மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி அந்த முருகன் அப்படிங்கிறவர் சொல்றாரு. அது மட்டும் இல்ல, அந்த இடத்துல வந்து அதுக்கு முன்னாலே, இவங்க போறதுக்கு முன்னாலேயும் ஒரு சம்பவம் நடந்திருக்குங்க. அதையும் அந்த ராஜா அப்படிங்கிறவர் சொல்லியிருக்கிறாரு. என்ன அப்படின்னா, ஒரு 3 பசங்க அதாவது சரக்க வாங்கி அடிச்சுக்கிட்டே அந்த ரோட்டு வழியாட்டு நேரம் அந்த இடத்துக்கு போயிடுறானுங்க. அது வழி மாதிரி தான் அவங்க போயிருக்கிறானுங்க. ஆனா 3 பேரையும் மறுநாள் காலையில வந்து இந்த பள்ளமா இருக்குது அப்படின்னு நான் சொன்னேன் இல்லையா, அதுல ஒரு நபர் வந்து பைக்கோட வந்து ஒரு பள்ளத்துக்குள்ள விழுந்து கிடந்திருக்கிறாரு. 2 பேர் வந்து அந்த சுடுகாட்டுக்குள்ள விழுந்து கிடந்திருக்காங்க. ஆனா இது எப்படி நடந்துச்சு, என்ன நடந்துச்சு அப்படிங்கறத வந்து அவங்களால மறுநாள் வரைக்கும் தெரியல. அந்த பசங்க மறுநாள் காலையில வந்து உயிரோட தான் இருந்திருக்காங்க. அவங்கள வந்து கேட்டிருக்காங்க, இவங்க ஊர்ல இருக்கக்கூடிய ஆட்கள்லாம் வந்து கேட்டிருக்காங்க, என்னப்பாச்சு எதுக்குப்பா இப்படி நடந்துச்சு அப்படின்லாம் கேட்கும்போது, 3 பேரையும் ஒரு கருப்பு கலர்ல ஒரு உருவம் வந்து அப்படியே சட்டையை பிடிச்சி இழுத்து தூக்கி அங்கங்கேயா வீசிச்சு. நாங்க நல்ல போதையில இருந்தோம், அதுல எங்களுக்கு என்ன நடந்துச்சுன்னே தெரியல. ஆனா எங்களுடைய அங்க வந்து நிறைய ஜுவல்ஸ் எல்லாம் போட்டிருந்திருக்காங்க அந்த 3 நபர்களும். ஆனா அவங்களுடைய ஜுவல்ஸ் எதுவுமே காணாம போகல. வண்டியில இருந்து எல்லாமே இங்கதான் இருந்தது, எந்த பொருளும் காணாம போகல. ஆனா அந்த கரும் உருவத்துக்கு முகம், கண், காது எதுவுமே இல்ல, வெறும் கருன்னு அந்த உருவத்தை தான் நாங்க பார்த்தோம். ஏன்னா அன்னைக்கு ஒரு பௌர்ணமி, அந்த பௌர்ணமி நாள்ல தான் நாங்க இது நடந்துச்சு, வழி மாதிரி நாங்க இதுக்குள்ள வந்துட்டோம், அப்படி மாட்டிக்கிட்டோம் அப்படின்னு சொல்லி அந்த 3 நபர்களும் சொல்லி இருக்கிறாங்க. இந்த மாதிரியான இடத்துக்கு நீங்க எப்படி வரலாம், நீங்க இந்த மாதிரிலாம் வந்திருக்க கூடாது, உங்களுக்கு தெரிஞ்ச இடங்களுக்கு போங்க, தெரியாத இடத்துக்கு போகாதீங்க அப்படிங்கிற மாதிரி அந்த முருகன் வந்து நம்மளுடைய ராஜா கிட்ட எடுத்து சொல்லிடுறாரு. இதை கேட்ட உடனே நல்லா புரிஞ்சுக்கிட்டாரு. என்ன அப்படின்னா, அமானுஷ்யம் இருக்கிறது உண்மை அப்படிங்கறத வந்து தெல்ல தெளிவா தெரிஞ்சுக்கிட்டாரு. சரின்னு சொல்லிக்கிட்டு தன்னுடைய மனைவியை கூப்பிட்டுக்கிட்டு இவங்களும் வீட்டுக்கு வந்துடுறாங்க. அப்படி வீட்டுக்கு வந்த பிறகு தன்னுடைய மனைவி கிட்டையும் சொல்றாரு. என்ன அப்படின்னா, அதுக்கு பிறகுதான் சொல்றாரு, வீட்டுக்கு வந்த பிறகு, நம்ம போய் நின்னோமே அந்த இடம் வந்து ஒரு சுடுகாடுமா, அந்த சுடுகாட்டுக்குள்ள இருந்துதான் அந்த ஓங்கிற சத்தம் நம்மளை துரத்திக்கிட்டே வந்திருக்குது. அது மட்டும் இல்ல, நம்மளுடைய பால முருகனான அந்த முருகப்பெருமான் தான் நம்மளை காப்பாத்தி இருக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்குள்ளே சொல்லி பூரிச்சு போயிடுறாங்க. இருந்தாலும் இந்த சம்பவத்தை அவங்க நம்ம சேனலுக்கு இப்படிதாங்க நமக்கு அனுப்பி தந்திருந்தாங்க. இந்த சம்பவம் எப்படி இருந்தது அப்படிங்கறத வந்து மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணிருங்க. நம்ம இந்த சம்பவத்துக்கு கூடவே இன்னும் ஒரு சம்பவத்தை பார்த்திடலாம். இதுவும் பாண்டிச்சேரி, அதாவது காரைக்கால் பக்கம் நடந்த ஒரு சம்பவம் தாங்க. இந்த சம்பவத்தை நம்ம பார்த்திடலாம். என்ன அப்படின்னா, 2021ங்க லாஸ்ட், அதாவது டிசம்பர் மாசத்துல தான் இந்த சம்பவம் அவங்களுக்கு நடந்திருக்குது. அதாவது கோவிந்தராஜ் அப்படிங்கிறவர் தான் இந்த சம்பவத்தை நமக்கு அனுப்பியிருக்கிறாரு. இந்த கோவிந்தராஜுக்கு வந்து 2 பசங்க, அதாவது மனைவி 2 பசங்க, இவங்க நல்லா தான் இருந்துட்டு இருந்திருக்காங்க. அதுல கோவிந்தராஜோடைய மூத்த மகன் வந்து வெளிநாட்டுல வேலை பார்த்துட்டு இருக்கிறாரு. 2வது மகன் வந்து காலேஜ் ஃபர்ஸ்ட் இயர் பண்ணிட்டு இருக்கிறாருங்க. இப்படி அவங்க லைஃப் நல்லா தான் போயிட்டு இருந்தது. ஆனா இவங்க வீட்டுக்கு பேக் சைடுல வந்து ஒரு ஒற்றை பனைமரம் ஒண்ணு நிக்குதுங்க. அந்த ஒற்றை பனைமரத்தை வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, அங்க ஒரு துஷ்ட முனி ஒண்ணு இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுதாங்க அந்த அவங்க வீட்டுக்கு பின்னால. அதனால அந்த இடத்துக்குள்ளாடி யாருமே போறது கிடையாதான். என்ன அப்படின்னா,
இந்த மாதிரி வயசு பொண்ணுங்க, அதுக்கு பிறகு இந்த வயசு பசங்க அந்த மாதிரி போனாங்க அப்படின்னா அவங்களுடைய உடம்ப வந்து அட்டாக் பண்ணிரும் அப்படிங்கிற மாதிரி ஒரு பெரிய பேச்சு ஒண்ணு நிலவிட்டே இருக்குங்க. இதனால யாருமே அந்த பக்கம் போறது கிடையாது. ஆனா நம்மளுடைய கோவிந்தராஜ் வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவங்க ஊர்ல இருக்கக்கூடிய ஒரு கோவில்ல தான் வேலை பார்த்துட்டு இருக்கிறாரு. அது ஒரு கணபதி கோவில் அப்படின்னு தான் சொல்லப்படுதுங்க. அந்த கோவில்ல சின்ன சின்ன அர்ச்சக வேலைகள்லாம் பார்த்துட்டு இருக்கிறாரு. பார்த்துக்கிட்டு இருக்கிறதுனால இவருக்கு வீடு அந்த இடத்துல அமைஞ்சிருக்கிறதுனால என்ன அப்படின்னா அவருக்கு ஒரு பயம் இல்லை. என்ன அப்படின்னா எது வந்தாலும் நம்மளுடைய சாமி இருக்கிறாரு பார்த்துக்கிடுவாரு அப்படிங்கிற மாதிரி நினைச்சுக்கிட்டு இவரு பயப்படலைங்க. ஆனா இதுல ஒரு சம்பவம் நடக்க ஆரம்பிக்குதுங்க இவங்க வீட்டுக்குள்ளாடி. என்ன அப்படின்னா நம்மளுடைய கோவிந்தராஜுடைய இளைய மகனுக்கு வந்து தனி ரூம் தாங்க கொடுத்திருக்காங்க. ஓட்டு வீடு தான் இவங்களுக்கு, தனி ரூம் தான். ஆனா அந்த பனைமரம் நிக்குது இல்லையா, அந்த பக்கத்துல தாங்க ரூமே அமைஞ்சிருக்குது. அப்படி அமைஞ்சிருக்கிறதுனால நள்ளிரவு நேரத்துல வந்து இவங்க வீட்டுடைய பின்பக்கத்துல டக் 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 அப்படிங்கிற மாதிரி ஒரு சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்குங்க. இந்த சத்தம் எங்கிருந்து வருது, ஏன் வருது அப்படிங்க தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்மளுடைய கோவிந்தராஜ் என்ன பண்றாரு அப்படின்னா வீட்டுடைய லைட் எல்லாமே போடுறாரு. ஆனா இவங்க வீட்டுடைய அந்த பின் பக்கத்துக்கு லைட் கிடையாதுங்க. என்ன அப்படின்னா அந்த பக்கம்லாம் இந்த கருவேல மரங்கள் அப்படி சின்ன சின்னதா வளர்ந்து நிற்கும். அந்த கருவேல மரத்தை தாண்டி தாங்க அந்த பனை மரமும் இருக்குது. அதனால இந்த இடத்துல என்ன பண்ணிருக்கிறாரு அப்படின்னா மெல்ல நடந்து அந்த பேக் சைடுக்கு போயிருக்கிறாருங்க. அப்படி போய் பார்க்கும்போது கிட்டத்தட்ட 7 அடி ஹைட்ல, அதாவது ஒரு வீட்டுடைய சன்சைடு மட்டும்னு சொல்லலாங்க, அந்த அளவு ஹைட்ல வந்து ஒரு கருன்னு ஒரு ஆள் நிக்கிறத பார்த்திருக்கிறாருங்க. அதனுடைய கண்களை பார்த்திருக்கிறாரு. ரத்த கலர்ல பயங்கரமா இருந்திருக்குங்க. அலறி அடிச்சுக்கிட்டு கோவிந்தராஜ் என்ன பண்ணிருக்கிறாரு அப்படின்னா வீட்டுக்குள்ள ஓடி வந்துடுறாருங்க. ஆனா வீட்டுக்குள்ள ஓடி வந்து இந்த சத்தம் கேட்டனால வெளியே தான் வந்து பார்த்தாரு. அந்த பக்கத்துல இருக்கக்கூடிய ரூம் வந்து கோவிந்தராஜனுடைய இளைய மகனுடைய ரூம் அப்படிங்கறதுனால அவர் என்ன பண்றாரு அப்படின்னா வேக வேகமா அவருடைய இளைய மகனுடைய ரூமை வந்து தட்டுறாருங்க. அப்படி தட்டும்போது என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா கதவை திறக்கவே இல்லைங்க உள்ள இருக்கக்கூடிய அவருடைய மகன். ஆனா என்ன நடக்குதுன்னா இவரு ரொம்ப நேரம் தட்டி பாக்குறாரு. மகன் கதவை திறக்காத உடனே கதவை இடிச்சு ஓபன் பண்றாருங்க. அப்படி ஓபன் பண்ணி பார்க்கும்போது ஒரு பெரிய ஒரு அதிர்ச்சிங்க இவங்களுக்கு. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அதே ஹைட்டுக்கு இவருடைய மகன், அதாவது கோவிந்தராஜனுடைய இளைய மகன் வந்து அப்படியே அந்தரத்துல பறந்துகிட்டே இருந்திருக்கிறாருங்க. அப்படி பறந்துகிட்டே இருக்கிறவரை பார்த்துக்கிட்டு ஐயோ என் மகனே அப்படின்னு சொல்லிக்கிட்டு ஓடி போய் நம்மளுடைய கோவிந்தராஜ் அந்த பையனை அப்படியே கீழே கட்டில இழுத்து போட்டிருக்கிறாரு. இழுத்து போட்ட அடுத்த செகண்ட் ஒரு பயங்கரமான ஒரு சத்தங்க. அதாவது இந்த பின்பக்கத்துல தான் அந்த சத்தம் வருது. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா வா அப்படின்னு சொல்லிக்கிட்டு ஒரு அலர்ன சத்தம் கேட்டு அந்த இடத்துல நல்லா பயந்துடுறாங்க நம்மளுடைய கோவிந்தராஜ். என்னன்னா இந்த பையனுக்கு வந்து நினைவே இல்லைங்க. அவர் வந்து சுய நினைவே இல்லாம இருக்கிறாரு. இதையெல்லாம் பார்த்து கொஞ்சம் அளவும் செய்யறாருங்க. அவங்க அம்மாவும் அழுதுட்டு இருக்காங்க, என்ன நடக்குது நம்ம வீட்டுக்குள்ள அப்படின்னு சொல்லிக்கிட்டு. இவர் என்ன பண்றாரு அப்படின்னா வேக வேகமா நம்மராஜனுடைய அந்த இளைய மகனை இழுத்துக்கிட்டு வெளியே வந்துடுறாரு. அதாவது ஹால் பக்கம் வந்துடுறாருங்க. ஹால்ல கொண்டு வந்தாலும் என்ன நடக்குது அப்படின்னா அவருக்கு நினைவே வரல. அதுக்கு பிறகு சில மந்திரங்கள் சொல்லி, அதாவது கணபதி மந்திரங்கள்லாம் அவர் படிச்சிருக்கிறாரு இல்லையா, அதனால அந்த கணபதி மந்திரங்களை சொல்லி கொஞ்சம் தண்ணீரும் தெளிக்கிறாருங்க. அந்த தண்ணீர் தெளிச்ச உடனே டபக்குன்னு முழிக்கிறாருங்க. அது முழிச்சு பார்த்த உடனே என்னப்பா ஆச்சு, ஏன் என்ன இங்க கொண்டு போட்டிருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்கிறாருங்க அவங்க மகன். இதை கேட்ட உடனே டே நீ என்னடா இப்படி இருக்கிற, ரூம்ல இந்த மாதிரி நடந்துச்சுடா அப்படிங்கிற மாதிரி நம்மளுடைய கோவிந்தராஜன் எடுத்து சொல்றாரு. ஆனா அவருக்கு இதை பத்தி எதுவுமே தெரியலைங்க. இவர் வந்து அதை பெருசா எடுத்துக்கல. என்ன அப்படின்னா அப்பா ஏதோ உளறிட்டு இருக்காரு, கண்டு ஏதோ உளறிட்டு இருக்கிறாரு. ஒண்ணு இல்லப்பா நான் போய் ரூம்ல தூங்க போறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு ஒரு மறுபடியும் போய் ரூமை லாக் பண்ணிட்டு தூங்க ஆரம்பிச்சிடுறாருங்க. இவருக்கு என்ன செய்யணும்னே தெரியல. கோவிந்தராஜனுக்கு பயம் பயங்கரமா வந்துருது. இருந்தாலும் தன்னுடைய அந்த கணபதி பகவான மனசுல நினைச்சுக்கிட்டு அன்னைக்கு நைட்டு அப்படியே முடிஞ்சு போயிருதுங்க. கிட்டத்தட்ட 2-3 நாட்கள் போயிருதுங்க. அதாவது இது வந்து ஒரு செவ்வாய்க்கிழமை நடக்குது. அதுக்கு பிறகு ஒரு வெள்ளிக்கிழமைங்க. அந்த வெள்ளிக்கிழமையில என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளுடைய கோவிந்தராஜன் வந்து அந்த வீட்டுக்கு வெளி சைட்ல வந்து உட்கார்ந்து இருக்கிறாரு. அது ஒரு 8 மணி தாங்க இருக்கும். அந்த நேரத்துக்கு அவங்க சாப்பாடெல்லாம் முடிச்சுக்கிட்டு இந்த நிலா வெளிச்சம் நல்லாவே இருக்குதுங்க. அதனால அந்த நிலா வெளிச்சத்தை பார்த்துக்கிட்டு அப்படியே வெளியே வந்து உட்கார்ந்து இருக்கிறாருங்க. அப்படி உட்கார்ந்து இருக்கும்போது மறுபடியும் இவங்க வீட்டுக்கு பின்னால அதே சத்தங்க, டக் 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 அப்படிங்கிற அந்த சத்தம் வந்து கேக்குதுங்க. இந்த சத்தம் கேட்ட உடனே அவருக்கு புரிஞ்சிருது என்ன அப்படின்னா பின்னால அந்த முனி வந்துருச்சு அப்படிங்கறத புரிஞ்சுக்கிட்டு வேக வேகமா அந்த வீட்டுடைய, அதாவது அவங்க மகனுடைய ரூமை ஓபன் பண்றாருங்க. ஆனா மகன் எங்க இருக்கிறாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா அவரு ஹால்ல தான் உட்கார்ந்து இருக்கிறாரு, சாப்பிட்டுக்கிட்டே இருக்கிறாரு, டிவி பார்த்துட்டு இருக்கிறாருங்க. இதையெல்லாம் பார்க்கலங்க. இவர் வேக வேகமா ரூமுக்கே ஓடிடுறாரு. அப்படி ரூம்ல போய் பார்க்கும்போது உண்மையிலே அவங்க மகன் வந்து அந்த மாதிரி பறந்துகிட்டு நிக்கிறது நன்றாகவே தெரியுதுங்க இவருடைய கண்ணுக்கு. இவருக்கு எதுவுமே புரியல. ஏன்னா இவர் திரும்பியே பார்க்கல. தன்னுடைய மகன் வந்து ஹால்ல இருக்கிறத பார்க்காமலே அந்த ரூமுக்குள்ள வந்துடுறாரு. அப்படி அந்த ரூமுக்குள்ள வந்து பார்க்கும்போது உண்மையிலேயே அவங்களுடைய மகன் வந்து பறந்துகிட்டு நிக்கிறான்.
இதை பார்த்தோன்னே மறுபடியும் கீழே பிடிச்சு இழுக்கிறதுக்காக இவர் என்ன பண்றாருன்னா அந்த கட்டிலுடைய மேல ஏறி அவர் பிடிக்கும் போது அங்க யாருமே இல்லைங்க. இவரு அப்படியே கமந்து போய் இவருடைய மூக்கு இடிபட்டு இவர் மூக்குல இருந்து ரத்தம் வர ஆரம்பிச்சிருதுங்க. அப்படி ரத்தம் வர ஆரம்பிச்ச உடனே என்ன நடக்குது அப்படின்னா இவர் வலி பொறுக்க முடியாம கத்திடுறாரு. இந்த சாப்பிட்டுக்கிட்டு இருந்த அந்த இளைய மகன் உடனே ஓடி வர்றாருங்க ரூமுக்குள்ளாடி. என்னப்பா ஆச்சு, எதுக்குப்பா இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது இவருடைய மூக்கெல்லாம் பயங்கரமா ரத்தம் வந்து கொலன்னு ஆயிருதுங்க. இருந்தாலும் அங்க இருந்து தூக்கிட்டு ஹாஸ்பிட்டலுக்கே கொண்டு போயிடுறாங்க. என்னன்னா மூக்குல இருந்து ரத்தம் நிக்கவே இல்லை, ஹாஸ்பிட்டலே கொண்டு போயிடுறாங்க. கிட்டத்தட்ட 2 நாள் ஹாஸ்பிட்டல்ல தாங்க இருக்கிறாங்க. ஆனா என்ன அப்படின்னா கோவிந்தராஜனுக்கு வந்து அவங்களுக்கு ஒரு அண்ணன் இருக்கிறாங்க, அதுக்கு பிறகு ஒரு தங்கை இருக்கிறாங்க. இந்த அண்ணன் அப்படிங்கிறவர் வந்து ஒரு பெரிய கோவில்ல ஒரு பெரிய பூசாரியா இருக்கிறாருங்க. அந்த கோவில் பேரெல்லாம் சொல்லல, அந்த பெரிய கோவில்ல வந்து அவர் ஒரு பெரிய பூசாரியா இருக்கிறதுனால அவருக்கு இவங்க கால் பண்ணி சொல்லிடுறாங்க, நம்ம வீட்டுக்கு பின்னால இந்த மாதிரி எல்லாம் நடந்துட்டு இருக்குது, வீட்டுக்கு உள்ளாடி இந்த மாதிரி நடந்துட்டு இருக்குது, ஏதாவது ஒண்ணு பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே அந்த நபர், அதாவது இவருடைய அண்ணன் வந்து என்ன பண்ணிருக்கிறாரு அப்படின்னா அவருக்கு தெரிஞ்ச ஒரு பெரிய மாந்திரிகரை அந்த வீட்டுக்கு அனுப்புறாருங்க. அதாவது அவரால் வர முடியாது, அவருக்கு காலையில சாயங்காலம்லாம் பயங்கரமா பூஜை இருக்குது, அதனால அவரால் வர முடியாது. அதனால அந்த நபரை அனுப்புறாரு. அந்த நபரும் அந்த இடத்துக்கு வர்றாருங்க. அதாவது கோவிந்தராஜன் வீட்டுக்கும் வந்து சேர்றாருங்க அந்த மாந்திரிகர். அப்படி வந்து சேர்ந்த பிறகு அவங்க வீட்டுக்குள்ளாடி பயங்கரமான பூஜைகள்லாம் கொடுக்கப்பட்டு, அதாவது நள்ளிரவு கிட்டத்தட்ட ஒரு 2 மணி வரைக்கும் அவங்க வீட்டுக்குள்ள பயங்கரமான பூஜைகள்லாம் கொடுக்கப்படுதுங்க. அந்த நேரத்துல அந்த இளைய மகனுடைய உடம்புல தாங்க அந்த முனி வந்து இறங்கி இருக்குது. அப்படி இறங்கின பிறகு என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா, நான் உங்களை யாரையும் சும்மா விட மாட்டேன், எனக்கு எதிர்த்தாப்புல நீங்க வீடு வச்சிருக்கீங்க, அதை நீங்க எனக்கு எதிர்த்தாப்புல தான் வீடு போட்டு இருக்கிறீங்க, இந்த வீட்டுல இருக்கக்கூடிய யாரையும் நான் சும்மா விட மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்லியிருக்குது. ஆனா அங்க வந்த மாந்திரிகர் என்ன பண்ணிட்டாரு அப்படின்னா அந்த முனியை வந்து மறுபடியும் ஒரு கட்டு கட்டுறாருங்க. அதாவது என்னன்னா மந்திர கட்டால கட்டி அதே பனை மரத்துல கொண்டு மறுபடியும் ஆணி வச்சு அடிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. அந்த பனை மரத்தை சுத்தி வந்து ஒரு 8 ஆணிகள் அடிக்கப்பட்டு அந்த முனியை வந்து அந்த இடத்துல அடக்கிடுறாங்க. ஆனா என்ன ஆயிருது அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த சம்பவம் முடிஞ்சு ஒரு வாரத்துல ஒரு சம்பவம் நடக்குதுங்க. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த இடத்துடைய ஓனர், அதாவது என்ன அப்படின்னா இந்த இடம் வந்து ஒரு பிரச்சனையில தான் இருந்துட்டு இருந்திருக்குது. அந்த இடத்த வந்து வாங்கவோ விற்கவோ முடியாதுங்கிற ஒரு கண்டிஷன் ஏற்பட்டு இருந்தது. அது ஒரு கோர்ட்லயும் ஒரு கேஸ் ஆகி வேற இருந்திருக்குங்க. அதாவது இன்னும் கொஞ்சம் இட பிரச்சனைகள்லாம் இருந்துட்டு இருந்ததுனால இடம் வந்து அந்த நபருக்கு கிடைக்காமலே இருந்திருக்கு, அதாவது அந்த இடத்து ஓனருக்கு கிடைக்காம இருந்திருக்குது. ஆனா அந்த இடம் கிடைச்சிருதுங்க. அந்த 7 நாள் கழிஞ்சு அந்த நபர் என்ன பண்ணிட்டாரு அப்படின்னா கரெக்டா ஜேசிபியை கொண்டு வந்து முதல்ல அந்த பனை மரத்தை முறிச்சிடுறாருங்க. அதாவது ஜேசிபியை வச்சு புடுங்கி எடுத்துடுறாரு. அவர் புடுங்கி எடுத்தவர் என்ன பண்ணிருக்கிறாரு அப்படின்னா ஏத்த வந்து அதாவது அவர் வீணாக்கணும் அப்படின்னு நினைக்காம பக்கத்திலேயே ஒரு குழி எடுத்து, அதாவது கொஞ்சம் தள்ளி அந்த இடத்திலே ஒரு அற்றமான ஒரு இடத்தை நோக்கி ஒரு பெரிய குழி எடுத்து அந்த இடத்துல ஊனிடுறாருங்க. அப்படி ஊனி விட்டுறாரு. ஆனா எல்லாரும் நினைச்சிருக்காங்க அந்த பனை மரம் வந்து வளர்ந்து வராது, அது அப்படியே போயிடும் அப்படின்னு தான் நினைச்சிருக்காங்க. ஆனா அந்த பனை மரம் இப்பவும் வளர்ந்து நல்லா தாங்க நின்றுட்டு இருக்குது, அதையும் சொல்லி இருக்கிறாரு. ஆனா அதுக்கு பிறகு இவங்களுடைய லைஃப்ல வந்து எந்த பிரச்சனையும் வரல, நாங்க நல்லா தான் இருக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி தாங்க நம்மளுடைய கோவிந்தராஜன் இந்த சம்பவத்தை நம்மள்ட்ட சொல்லியிருந்தாரு. இது ஒரு சின்ன சம்பவம் அப்படிங்கறதுனாலதான் இதை சேர்த்து சொல்லிட்டேன். அது பாண்டிச்சேரி, இது காரைக்கால், இவ்வளவுதான் வித்தியாசம், வேற எதுவுமே இல்லைங்க. என்ன அப்படின்னா இந்த 2 சம்பவங்களை அனுப்பி தந்த நம்மளுடைய ராஜா மற்றும் லட்சுமி அவங்களுக்கு என்னுடைய பெரிய நன்றிகளை நான் சொல்லிடுறேன். அதே மாதிரி இந்த சம்பவம் அனுப்பி தந்த நம்மளுடைய கோவிந்தராஜுக்கும் என்னுடைய பெரிய நன்றிகளை நான் சொல்லிடுறேன். இந்த சம்பவம் எப்படி இருந்தது அப்படிங்கறத வந்து கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம கமெண்ட் பண்ணிருங்க. இந்த சம்பவத்துக்கு கண்டிப்பா ஒரு லைக்க கொடுத்துருங்க. இந்த சம்பவம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்களுக்கு தெரியக்கூடிய அனைத்து நபர்களுக்கும் ஷேர் பண்ணி விட்டுருங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு பெல் ஐகானையும் தட்டிருங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நாகர்கோவில் நாகராஜன். நன்றி நண்பர்களே.